ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 10 மணி ஆன போது அனைவரும் சிரஞ்சீவி மற்றும் இன்ஸ்பெக்டர் சுஷாந்தின் தலைமையில் மலை இறங்க ஆரம்பித்தனர். மலை ஏறும் போது எப்படி நடக்க முடியாத ஒரு இளைஞனை தூக்கி கொண்டு ஏறினானோ அதே போன்று இறங்கும் போதும் ஒரு இளைஞன் சிரஞ்சீவியின் தோளில் இருந்தான். அவனது இந்த சேவை மனப்பான்மை நிலாவை நெகிழ வைத்தது. இப்படி ஒரு நல்ல உள்ளத்தை திருமணம் செய்து கொள்வதை எண்ணி அவள் மனம் பெருமை கொண்டது. அனைவரும் மலை இறங்கி வரும்போது அவர்களை அழைத்து செல்ல 4 பெரிய வாகனங்கள் தயாராக நின்று கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் சுஷாந்தின் செல்போனின் உதவியோடு அனைத்தையும் செவ்வனே செய்து முடித்திருந்தான் சிரஞ்சீவி. அவனது ஒவ்வொரு செயலையும் பெருமிதத்தோடுதான் இன்ஸ்பெக்டர் சுஷாந்த் பார்த்து கொண்டிருந்தார். மருத்துவர்களை ஏற்றி செல்ல தனி வாகனம் தயாராக நின்று கொண்டிருக்க அந்த இடத்திலேயே சிரஞ்சீவி நிலா பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அனைவரையும் வாகனங்களில் ஏற்றி விடுவதில் சிரஞ்சீவி பரபரப்பாக இருக்க மற்ற மருத்துவர்களோடு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நிலா அவன் அருகில் வந்து, நான் கிளம்புறேன் என்று கூறி விடை பெற அவள் கரத்தை பிடித்து லேசாக அழுத்திவிட்டு ஓகே என்று கூறி வழி அனுப்பி வைத்தவன் மீண்டும் பரபரப்பாக தன் வேலையில் மூழ்கிவிட்டான். அவள் வாகனம் புறப்பட்டு சென்ற பின் தான் அவளை கடைசியாக ஒரு முறை பார்த்து கையசைக்கவில்லையே என்ற நினைவு அவனுக்கு வந்தது. அவள் துடித்து போயிருப்பாளோ, ஒருவேளை அழுதிருப்பாளோ என்றெல்லாம் அவன் மனம் எண்ணி தவித்தது. சிரஞ்சீவி அலுவலகத்தை அடையும் போது மழை நீர் உள்ளே புகுந்து சேராகி போன அலுவலகத்தை சில காவலர்களும் துப்புரவாளர்களும் சேர்ந்து சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். அவனை கண்டதும், சார் நீங்க வந்ததும் உங்களை டிஜிபி ஆபீஸுக்கு போக சொன்னாரு டிஜிபி, ஒரு காவலர் கூற உடனே கிளம்பி விட்டான் சிரஞ்சீவி. டிஜிபி முன் வந்து நின்றவனை ஏளனமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தார் கமிஷனர் கணேஷ். அவர் தன்னை பற்றி ஏதோ புகார் கூறி இருக்கிறார் அல்லது புகார் கூறதான் வந்திருக்கிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. சிரஞ்சீவியை கண்டதும் சட்டென்று தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அவன் கரத்தை பிடித்து பாராட்டிய டிஜிபி, கமிஷனர் கணேஷ், நீங்க ஏதோ சாகசங்கள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க, அத உங்க முன்னாடி மட்டும்தான் சொல்லுவேன்னு அடம் பிடிக்கும் போது இவர் ஏதோ உங்களை பத்தி புகார் சொல்ல போறாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஸ்பெக்டர் சுஷாந்த் நீங்க செஞ்ச தீர செயல்களை போட்டோவா வீடியோவா ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும் போதுதான் உண்மையிலேயே கமிஷனர் கணேஷ் உங்களை பாராட்டுறதுக்காக தான் உங்க முன்னாடி நீங்க செஞ்ச தீர செயல்களை சொல்லுவேன்னு சொன்னாருன்னு எனக்கே புரிஞ்சது. டிஜிபி கூற கூற எதுவும் புரியாமல் விழித்த கமிஷனர் கணேஷ் அவர் என்னதான் கூறுகிறார் என்று அறிய வாட்ஸ்அப் குரூப்பை எடுத்து பார்க்க அவர் முகத்தில் ஈயாடவில்லை. சிரஞ்சீவி மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் நடக்க முடியாத இளைஞர்களை தோளில் போட்டுக்கொண்டு ஏறுவதும் இறங்குவதும் போட்டோஸாகவும் வீடியோஸாகவும் பகிரப்பட்டிருக்கிறது. மலை கிராமங்களில் சிரஞ்சீவி மக்களுக்கு உதவி செய்யும் போது எல்லாம் கால் மீது கால் போட்டபடி அமர்ந்திருக்கும் கமிஷனரின் புகைப்படமும் பகிரப்பட்டிருந்தது. வாயடைத்து போன கமிஷனர் எதுவும் பேசவில்லை. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம் டிஜிபி கூற சல்யூட் அடித்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சிரஞ்சீவி. அசடு வழியே டிஜிபியிடம் விடை பெற்றுவிட்டு அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த கமிஷனர் கணேஷ் முதல் வேலையாக இன்ஸ்பெக்டர் சுஷாந்தை அழைத்து திட்டினார். ஏன் சார் திட்டுறீங்க? நீங்க தானே அந்த மலை கிராமத்துல நம்ம இருக்கும்போது எனக்கும் சிரஞ்சீவி சாருக்கும் ஆப்பு வைக்கிறதா சொன்னீங்க. அதனாலதான் எதுக்கும் இருக்கட்டுமேனு இந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். நான் மட்டும் இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்காம இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா சிரஞ்சீவி சாருக்கும் எனக்கும் ஆப்பு வச்சிருப்பீங்க. இப்ப உங்களால எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா நீங்க கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்களே. வையா போன, எனக்கு பிரச்சனை அந்த சிரஞ்சீவி இல்ல, நீதான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கோபமாக அழைப்பை துண்டித்தார் கமிஷனர். அலுவலகத்தை அடைந்த சிரஞ்சீவி முதல் வேலையாக ஒரு காவலரிடமிருந்து செல்போனை வாங்கி நிலாவை அழைத்தான். 1-2 பெல் அடித்த பின்புதான் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ, தயக்கமான அவள் குரல் ஒலிக்க, என்னுடைய ஸ்வீட் ஹார்ட் எங்க இருக்கீங்க? அவனது குரலை கேட்டதும், நீங்களா? நான் இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன். இது உங்க நம்பரா? இல்ல இல்ல, என் கூட வேலை பாக்குற ஒருத்தரோட நம்பர். நீங்க இன்னும் புது செல்லு வாங்கலையா? டூப்ளிகேட் சிம்மும் வாங்கலையா? இல்ல. ஆமா, நீ என்ன ரயில்வே ஸ்டேஷன்?
நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நீங்க தானே சொன்னீங்க உடனே சென்னை கிளம்புன்னு. அதுதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னை போறேன். நான் தான் சொன்னேன், அதுக்கு இப்படியா சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுவ? உங்க நம்பருக்கு கூப்பிட்டேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு தான் பதில் வந்தது. புது செல் வாங்கணும், டூப்ளிகேட் சிம் வாங்கி அதுல போடணும், அப்பதான் கூப்பிட்டா பெல் அடிக்கும். தெரியும்ல? தெரியுதுல, அப்புறம் ஏன் சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டியான்னு கேக்குறீங்க? சரி, அதை விடு. ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு வந்திருக்கணும், ஆனா 2 மணி நேரம் ட்ரெயின் லேட்டாம். இப்ப டைம் 4:30 தான் ஆகுது. அப்படியா? சரி, நீ வெயிட் பண்ணு. ஆமா, உங்க அண்ணனுக்கு போன் பண்ணியா? பண்ண, நாட் ரீச்சபிள்னே பதில் வருது. அக்காவுக்கும் போன் பண்ணேன், பிஸின்னு தான் ரிப்ளை வருது. நான் போற வழியில அக்காவை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறேன். சரி சரி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நீ போனை வை. கொஞ்ச நேரம் என்னோட பேசிட்டு இருக்க கூடாதா? ட்ரெயின் 6 மணிக்கு தான் வரும். இனி 1.5 மணி நேரம் நான் இங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க மேடம், சொல்லாம கொள்ளாம போனீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்னை விட அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கா? ஆமா, உன்னை விட முக்கியமான வேலை தான் இருக்கு. அப்படி என்ன வேலை பாக்குறீங்களா ஐயா? நீங்க தான் சொன்னீங்களே, பேங்க் மேனேஜர். அந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். சரி சரி, போனை வை. அழைப்பை துண்டித்தவன் நேராக ரயில் நிலையம் வந்து விட்டான். முழு சீருடையில் இருந்தவன் நேராக ரயில்வே போலீஸ் அலுவலகத்தை அடைந்தான். அலுவலகத்தில் இருந்த ஒரு காவலரை அழைத்து நிலாவை காண்பித்து ஏதோ கூறி அனுப்ப, காவலரும் நிலாவின் முன்னால் வந்து நின்றார். மேம், உங்ககிட்ட போதை பொருள் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களை செக் பண்ணணும், கொஞ்சம் என் கூட ஆபீஸ் வாங்க. அதை கேட்டு விடவெடுத்து போனாள் நிலா. அவள் அருகில் ஒருவரும் இல்லை. காவலர் கூறியதை ஒருவரும் கேட்கவில்லை. உதவிக்கு சிரஞ்சீவியை அழைக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவனிடம்தான் செல்போன் இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க. செல்லை எடுத்தவள் சிரஞ்சீவி சற்று முன்பு தனக்கு அழைத்த அந்த எண்ணில் திருப்பி அழைத்தாள். எதிர்முனையில் ஹலோ என்ற குரல் ஒலிக்க, சார், சிரஞ்சீவி சார் கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். சார் இப்பதான் வெளியே போனாரு. எங்க போயிருக்காரு? தெரியல, சொல்லல. ஓகே. அழைப்பை துண்டித்தவள் பரிதாபமாக அந்த காவலரை பார்த்தாள். பிளீஸ் மேடம், என் கூட வாங்க. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவரிடம் வாதாட அவளுக்கு துணிவில்லை. தான் தேவையில்லாமல் அவரோடு சண்டை போட்டால் சற்று தொலைவில் அமர்ந்திருப்பவர்களின் கவனம் அவள் மீது திரும்பும். தேவையில்லாமல் அவள் மானம்தான் கப்பல் ஏறும். அவள் அமைதியாக எழுந்து அவரோடு வந்தாள். அலுவலகத்திற்குள் பயந்தபடியே அவள் நுழைய, முழு சீருடையில் அமர்ந்திருக்கும் சிரஞ்சீவியை கண்டு வியந்தவள், நீங்களா? நீங்க போலீஸா? எஸ். வெறும் போலீஸ் இல்லம்மா, IPS. அதையே முன்னாடியே சொல்லல. சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு நீதானே சொன்ன. அப்புறம் எப்படி சொல்றதான்? அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன். ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. டூ மச்சும் இல்ல, 3 மச்சும் இல்ல. சரி வா, இங்க அதிகாரிகள் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ரூம் இருக்கு, அங்க போய் உட்காரலாம். ட்ரெயின் வர இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. பேசியபடியே இருவரும் அந்த அறையை நோக்கி நடந்தனர். சிரஞ்சீவி நிலாவை ரயிலில் ஏற்றி விட்டுவிட்டு வீடு திரும்பும் வழி புது செல்லையும் டூப்ளிகேட் சிம்மையும் வாங்கி கொண்டான். சிம்மை செல்போனில் போட்டதும் முதல் அழைப்பு அவன் தங்கை சஞ்சனாவிடம் இருந்துதான் வந்தது. உடனே அழைப்பை ஏற்றுக்கொண்டான். அண்ணா, என்ன ஆச்சு உன் செல்லுக்கு? நான் எத்தனை நாளா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், செல் சுவிட்ச் ஆஃப்னு பதில் வருது. நீ ஏன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்ச? நான் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கல. ஒரு குழந்தை செல்போனை எடுத்துட்டு போய் தீல போட்டுடுச்சு, எல்லாமே கருகிடுச்சு. மலை இறங்கி இன்னைக்குதான் வந்தேன். வந்ததும் புது செல் வாங்கி டூப்ளிகேட் சிம்மையும் வாங்கி போட்டேன். முதல் ஆளா நீ தான் கூப்பிடுற. சொல்லு, என்ன விஷயம்? நீ எப்ப சென்னை வர? உடனே வரணும்னு நினைக்கிறேன். ஏன் கேக்குற? இல்ல, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. போன்ல சொல்ல முடியாது. ஏனும் சொல்ல முடியாது. நீ சென்னை எப்ப வர சொல்லு. உடனே வரதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ சென்னை வந்தா நேரா என் வீட்டுக்கு வந்துடு. நான் உன்கிட்ட பேசணும்னா முதல்ல இங்க வந்துடு. ஓகே, வரேன். ரொம்ப அவசரமா? அவசரம்தான், ஆனா நீ முதல்ல என் வீட்டுக்கு தான் வரணும். கண்டிப்பா வரேன். சீக்கிரமா வந்துடுவல்ல? ஓகே, சீக்கிரமா லீவ் எடுத்துட்டு வரேன். சரி, நான் போனை வச்சிடவா? சரி. அழைப்பை துண்டித்தாள் சஞ்சனா. ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. என்ன என்று யோசித்து பார்த்தான்.
எதுவும் அவனுக்கு புலப்படவில்லை. சரி, அம்மாவுக்கு போன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தா அம்மா சொல்லுவாங்க. தன் அம்மாவை அழைத்தான். என்னடா இத்தனை நாள் எங்க போயிட்ட? உனக்கு கூப்பிட்டா செல் சுவிட்ச் ஆஃப்னு தான் பதில் வருது. முதல்ல ஏதோ நெட்வொர்க் பிரச்சனையா இருந்தது, அப்புறமா பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு பதில் வருது. என்னாச்சு? நடந்ததை அவன் கூற, இப்படிதான் செல்போன் சின்ன குழந்தைங்க கையில கிடைக்கிற மாதிரி வைக்கிறதா? அம்மா, என் வீட்டுல இல்ல, இங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. நாங்க மலை மேல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம். அங்கதான் இதெல்லாம் நடந்தது. சரிம்மா, அங்க என்ன விசேஷம் அத முதல்ல சொல்லுங்க. இங்க என்ன பெருசா விசேஷம் இருக்கு? உனக்கு பொண்ணு பாத்திருக்கோம். போட்டோவை சஞ்சனா அனுப்பி இருந்தால, பார்த்தல்ல? பார்த்தேம்மா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? சரி, நீ சீக்கிரமா லீவ் போட்டுட்டு வா. பொண்ணு பாக்குற சடங்க முடிச்சிடுவோம். நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிடலாம். சரிம்மா, நான் சீக்கிரமா லீவ் எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பியையும் அப்பாவையும் அழைத்து பேசினான். ஆனால் எந்த பிரச்சனையும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. ட்ரெயினில் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிலா தன் அண்ணனையும் அக்காவையும் மாறி மாறி அழைத்தாள். அண்ணனை அழைக்கும் போது எல்லாம் நாட் ரீச்சபிள் என்ற பதில்தான் வந்தது. அக்காவை அழைக்கும் போது பிஸி என்ற பதிலும் வந்து கொண்டே இருந்தது. ஒரு தருணத்தில் அவள் அக்காவிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். என்னடி நிறைய தடவை கால் பண்ணிருக்க? ஆமா, நீ யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? நான் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கல. குட்டி பாப்பா இருக்கால, அவதான் போன் எடுத்து வச்சுட்டு யார் யாருக்கோ கூப்பிட்டு இருந்திருக்கா. யாரு? கண்மணி பாப்பாவா? ஆமடி, நான் யாருக்கும் போன் பண்ணிட்டு செல்போனை வச்சுட்டு போயிருக்கேன். லாக் ஓபன்ல இருந்திருக்கு. அவ போனை எடுத்து என்னென்னவோ பண்ணிட்டு இருந்திருக்கா. அத்தான் இப்பதான் வீட்டுக்கு வந்தாரு. அவர் சொல்லும் போதுதான் நான் பிஸின்ற விஷயமே எனக்கே தெரியுது. பாப்பா கையில தான் போன் இருந்தது. வாங்கி பார்த்தா உன்கிட்ட இருந்து நிறைய மிஸ் கால். என்ன விஷயம் சொல்லு. அக்கா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். இத தானடி நாங்க அப்பவே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன திடீர்னு அம்மா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரீங்க? லீவ் கிடைக்கல, அதுதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, அண்ணன் எனக்கு ஏதோ மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கிறதா சொன்னாரே. ஆமா, அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஈஸ்வரன் உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். அவர் தான் உனக்கு வரப்போற மாப்பிள்ள. என்னக்கா சொல்ற? ஈஸ்வரா? ஆமா. ஏன்? இல்ல, வேற சிரஞ்சீவின்னு யாரையோ. சிரஞ்சீவியா? இல்லையே. இல்லக்கா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். நீ அண்ணா கிட்ட போன் பண்ணி கேட்டு பாரு. இல்லடி, எனக்கு தெரியாதா? ஈஸ்வர தான் உனக்கு பார்த்து வச்சிருக்கான். இல்லக்கா, சிரஞ்சீவின்னு ஒருத்தர் IPS ஆபீசர். என்ன சொன்ன? சிரஞ்சீவி IPS. ஏய், அது உனக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள இல்லடி, நம்ம உலக அழகி சுப்ரியா இருக்கால, அவளுக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள. என்னக்கா சொல்ற? சுப்ரியாவுக்கா? ஆமடி, நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆமா, இந்த IPS சிரஞ்சீவி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நடந்ததை நிலா கூற, நிலாவின் அக்காவுக்கும் அதிர்ச்சி. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.